அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல பதில் சொன்ன ஆம், என்னுடைய உறவினர் தான், தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம். இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா வந்து 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவாங்கண்ணா. நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா? ஆமாம், உறவினர் தான். திமுக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே 20 விதத்தில் எனக்கு உறவினர் தான். நீங்க அந்த ஆங்கிள் போனீங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான். ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிருமா இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கோம். ஒரே கோயிலுக்கு போற ஆட்கள், பங்காளிகள். நானும் கரூரினுடைய அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா? ஆமாம் உறவினர்கள், ஆமாம் பங்காளி. ஒரே கோயிலுக்கு போறோம். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறோம்னா எதிரும் புதிரும் முட்டிக்குவோம். நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க, அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க. அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேற வேற டைமுக்கு வர சொல்லுவாங்க. இதை ஒரு லாஜிக் எடுத்து நாம அரசியல்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான், சொந்தங்கள். எல்லாருமே அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொந்தங்கள். இதுல எண்டே இல்ல. என்னுடைய குடும்பமா, என்னுடைய ரத்த சொந்தமா, என்னுடைய சகோதரியா சகோதரனா நீங்க கேட்கிற கேள்வி ஒரு நாய இருக்கு. கோயம்புத்தூர்ல போன ஆண்டு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைட்ல பாதி பேர் உறவினர்கள் தான். எனக்கு பாதி பேர் உறவினர்கள் தான். அந்த லாஜிக் எங்க போகும்னா, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாவது கேள்வி. இல்லைங்கன்னா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க, நீங்க ஏதாச்சும் இன்கம் டாக்ஸ் போன் பண்ணீங்களா? யாருக்கு இது வரைக்கும் லைஃப்ல இன்கம் டாக்ஸ் நான் போன் பண்ணதில்லை. இல்ல அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணிருக்காங்க கேட்டீங்களா? சத்தியமா நான் பண்ணல. அது இன்கம் டாக்ஸ் அதிகாரியை செக் பண்ணீங்க, போன் ரெக்கார்ட் செக் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நாய் இருக்கு. எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியில் ஒரு ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கன்னா? மேபி அதை இப்படி பாருங்களேன், மாநில தலைவரும் நேர்மையா இருக்காருன்னு பாருங்களேன். நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர், அதனால தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாதீங்க, அவங்க சொந்தக்காரங்க, இவங்க வீட்டுக்கு போகாதீங்க. இல்ல இன்கம் டாக்ஸ் இங்க ரைட் அடிச்சீங்கன்னா அரசியல் 20 சீட் கொடுப்பாங்க. ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு நான், அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி, சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன், நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலையா? செந்தில் பாலாஜி என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார். அரசியல் வருவதற்கு முன்பு எங்க அம்மா கையில சாப்பிட்டு போயிருக்கார். உண்மை நான் சொல்றேன். ஏன், சொந்தக்காரங்க, ஒரே கோயிலுக்கு போறவங்க. ஆனா அதற்காக நான் தெய்வ தட்சணை பாக்குறேன்னா? இல்ல அதற்காக செந்தில் பாலாஜி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல அவரு தெய்வ தட்சணை பாக்குறாரா? மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், தவறுகளை வைக்கிறோம். அதனால இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஒன்னொன்னு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப தவறா போயிடும். நான் யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அல்லது என்னுடைய ரத்த சொந்தம், நான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துல இருக்கா, நான் பதில் சொல்றேன். தேங்க்யூ.